நம்ம இந்த சீரீஸில் 8ஆம் பாவத்தின் சூட்சும பரிகாரங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக 8ஆம் பாவம்னாலே எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு பாவமாக இருக்கும். விபத்து ஏற்பட்டுருமோ, ஏதாவது அவமானம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த 8ஆம் பாவம் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கணும்னா 8ஆம் பாவம் சம்பந்தமான காரகத்துவத்துக்குள் நம்ம வாழ்க்கையை ஒன்றாக இணைச்சிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை வராது. அப்படி பார்க்கும்போது 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜோதிடத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா அமானுஷ்ய அறிவை குறிக்கக்கூடியது. அப்போ ஜோதிடம் படிக்கிறதே 8ஆம் பாவத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். இதை 8ஆம் பாவத்திற்கான ஒரு தாந்திரிக பரிகாரமாக எடுத்துக்கலாம். நமக்கு 8ஆம் பாவம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை ஜோதிடத்தின் மூலியமாக நம்ம அதை கழிச்சிட முடியும். ஏன்னா அதில் ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய பிரச்சனை உள்ளவங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ டெய்லியும் 8ஆம் பாவம் உங்கள் வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஜோதிடம் படித்தால் 8ஆம் பாவத்துடைய கஷ்டங்களை நம்ம குறைச்சிக்க முடியும். இந்த மாதிரி சூட்சும பரிகாரம் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 4 மணி நேரம் வகுப்பாக நடக்க போகுது 1ஆம் தேதி. ஸோ இந்த வகுப்பில் அனைவரும் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மிக குறைவான கட்டணத்தில் இந்த வகுப்பு நடைபெற போகுது. இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.